Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூவியில் எந்த மூவியோட டைட்டில் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா KGF தான் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா KGFோட டைட்டில் கார்டு வீடியோவை நம்மளோட மொபைலில் அதுவும் Kinemasterல எப்படி ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சத்தியமாக புரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியராக அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெக்ல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி பர்சஸ் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு 2-3 பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். And without wasting any more time, let's get started. ஓகே, உங்கள்கிட்ட Kinemaster அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Kinemasterோட லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும், ப்ளஸ் Kinemasterோட இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனோட Kinemasterோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸோ அந்த லிங்க்கும் ப்ளஸ் அந்த ஃபுல் டுட்டோரியல் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்தால் மட்டும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்பட்டால் மட்டும் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். 1-2 பேருக்கு தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ ரெக்கமெண்ட் ஆகாது. நிறைய பேருக்கு தேவைப்பட்ட பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் பாருங்களேன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 அந்த ரேஷியோ இருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் வந்து உங்களுக்கு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான பேக்ரவுண்ட் இருக்கும். இதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஐக்கான் இருக்கா, இது கிளிக் பண்ணுங்கள். இதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஹெச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பாருங்களேன், இந்த இடத்துல சிசர் இருக்கும். சிசர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐக்கான் இருக்கும். அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஃபுல்லுன்ற மாதிரி இருக்கும், ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஒயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பக்கா வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். இது வந்து கைட்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் பேர் வந்து கைட்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதையும் சேம் இதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போது அகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் KGFோட எல்லா லெட்டர்ஸும் வந்து ஒரு ஃபயர் டெக்ஸ்ட் பேக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபயர் டெக்ஸ்ட் பேக் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எல்லா லெட்டரும் இருக்கும், A to Z எல்லா லெட்டரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இதில் எனக்கு ஒரு 2 வேர்டு வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து எஸ்ஸு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருசாகிக்கலாம் அந்த வேர்டை. கரெக்டாக வந்து அந்த 2 லைனுக்கும் நடுவில், அதான் நான் 2 லைன் கொடுத்துருப்பேன். அந்த கைட் லைனில் 2 லைன் இருக்கும். அந்த 2 லைனுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டராக பக்காவாக செட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து எஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் இன்னொரு லெட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிளெண்டு ஸ்க்ரீன் இப்போ லைட்டாக கொஞ்சமாக வந்து ட்ராக் ஓட்டிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்துடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டியும் சேம் இதே மாதிரி அந்த 2 லைனுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். மினிமம் வந்து ஒரு 2 லெட்டர்ஸ் இல்லைனா ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா நான் வந்து 2 லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு பேர்லாம் எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. எப்படி சொல்கிறதுனா இப்போ அருண் அந்த மாதிரினா அருண்னா ஃபுல் நேம் அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு நேமோட ஷார்ட் நேம் தான் இருந்தால் அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ டெவில். ஸோ அந்த நேமோட SD
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எஸ்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த எஸ்டியை மட்டும் நான் வந்து கரெக்டாக இது பண்ணுறேன். ஏன்னா 2 இல்லை 3 வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 தான். ஸோ முடிஞ்சளவுக்கு 2 மட்டும் வைக்க பாருங்கள். ஓகே, நான் பக்கா வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கைட் லைன் இருக்குல்ல, அந்த ஒயிட்டாக, இந்த ஒயிட் லைன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வேர்டை சென்டர் ஆகும். கரெக்டாக வந்து ஒரே சைஸ்லேயும் வைக்கிறதுக்கு தான் அந்த வேர்டு, அந்த வேர்டை வந்து வைக்கிறதுக்கு தான் அந்த கைட் லைனு. ஓகேவா? இப்போ அந்த கைட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெலீட் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும் அண்டு கரெக்டாக சென்டராக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது கரெக்டாக வந்து உங்கள் வீடியோட எண்டிங் வாங்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எண்டிங்கில் வந்து அந்த ஃபயர் வந்து ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். பாருங்களேன், கொஞ்சமாக மறைஞ்சி ஃபுல்லாக மறையுதா? ஸோ அந்த அது வந்து எந்த செகண்டுன்னு கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, கரெக்டாக வந்து எனக்கு வந்து 6 செகண்ட்ஸுக்கு வந்து கரெக்டாக முடியுது. ஸோ நான் அந்த பிளாக் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிசர் ஐகான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மீதிலாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி கீழே அதே லெட்டர்ஸும் சேம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நான் பக்காவாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர். அகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் மீடியாவுக்கு போயிட்டு இன்னொரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபயர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் வந்து நான் கரெக்டாக வந்து அந்த 2 லெட்டருக்கும் மேலே கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 3 லெட்டர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் லைட்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நார்மலாக வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வரேன். இப்போ அந்த பின்னாடி இருக்க லெட்டர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபயர் வரும். ஓகேவா? நான் 2 லெட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஓகேவா? அது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் 3 லெட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதை கொஞ்சமாக ட்ராக் பண்ணி கரெக்டாக ஒரு லெட்டருக்கு மேலே அகைன் அடுத்த லெட்டருக்கு மேலே டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இன்கேஸ் சொல்கிறது என்ன எதுக்காகனா, ஒரு 3 லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? இல்லை ப்ரோ நான் 2 லெட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இங்கே அந்த சிசர் ஐகான் இருக்கா, அது பக்கத்துலேயே வந்து அந்த ஃபுல் ஐகான் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆஃபுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து அந்த 2 லெட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து 3 லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இல்லை ப்ரோ நான் 2 லெட்டர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஃப்ளேம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 3 லெட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, சேம் இதே மாதிரி நான் இதையும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நான் எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். இப்போ லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபயர் லைனை தொட்டுருங்க. அந்த ஃபயர் லேயரை தொட்டுட்டு இங்கே இன் அனிமேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இது கீழே வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன் டைமிங். இந்த டைமிங் வந்து கரெக்டாக வந்து 0.2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக பேக் வந்துடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதுக்கும் கீழே பாருங்களேன் அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அவுட் அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே ஃபேடு கிளிக் பண்ணுறேங்க. இங்கே எதுவும் பண்ண தேவையில்ல, அது நார்மலாக செட் ஆகிடும். ஸோ இப்போ டிக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணலாம். கரெக்டாக வந்து அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் வரும், அதே மாதிரி அந்த வேர்டு எண்டிங் ஆகும்போது அந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் காணாமல் போயிடும். ஸோ பக்காவாக வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே நான் செட் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரேம் ரேட்டு ரேஷியோலாம் செட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி 180pல இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து 30ல் இருக்கான்னு பாருங்கள். அது கீழே வந்து உங்களுக்கு லோ ஹைன்னு இருக்கும், அதுக்கும் கீழே வந்து பிட் ரேட் இருக்கும். பிட் ரேட்டையும் பார்த்துக்குங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ பேக் வந்துடலாம். அகைன் பேக் வந்துடலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். அகைன் ஒரு பிளாக் கலர் லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணோம்ல, அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். கரெக்டாக இந்த வீடியோட எண்டிங், இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோட எண்டிங் வந்துட்டு மேலே இருக்க பிளாக் கலர் லேயரை கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்ரிம் பண்ணிடுங்க.
கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பாட்டு நம்ம தேவை கிடையாது. அந்த கரெக்டாக வந்து எண்டிங்கில் வந்து இந்த வீடியோ முடியுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிங்க. ஓகே சூப்பர். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து ஒரு கீ சிம்பிள் மாதிரி இருக்கும், பூட்டுக்கு சாவி போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன் இருக்கா, இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக இந்த இமேஜ் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சமாக வந்து ஃபுல் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறங்க. அப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிட்டே வாங்களேன். கரெக்டாக வந்து ஒரு 4 செகண்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப ஃபுல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைட்டாக சாய்க்கிற மாதிரி வைங்க. நான் சொல்கிறது வந்து அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், லைட்டாக சாய்க்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். எப்படி சொல்கிறதா, ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி சாய்ச்சிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக திருப்பிட்டு இப்போது இந்த இமேஜ் கொஞ்சமாக பெருசு பண்ணுங்கள். வீடியோ பெருசு பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ எடிட்டிங் சொல்லி வீடியோ டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஓகேவா, கரெக்டாக ஃபுல் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணுறேங்க. இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோ வந்து கிராஸாக வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ நம்ம அந்த மூவியில் பார்த்தா கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த லெட்டர்ஸ் வந்து அப்படி கிராஸாக வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகி கரெக்டாக போய் சென்டராக செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக. ஓகே சூப்பர். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆடியோ. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து KGFோட BGM வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த BGM வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரம்ஸ் BGM தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த ட்ரம் BGM கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, இப்போ அந்த ட்ரம் BGM வந்து கொஞ்சமாக வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக வந்து 0.451 செகண்ட்ஸில் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே சிசர் ஐக்கான் இருக்கும். இங்கே ஒரு சிசர் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் வந்து கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு ஏறும். ஸோ லெஃப்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஆடியோ வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பர். லாஸ்ட்டாக வரும்போது சேம் இதே மாதிரி அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி கரெக்டாக வந்து பேலன்ஸ்க்கு பார்ட்டி வந்து டெலீட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். அகைன் அந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்பீக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுற பட்டன் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், பட்டன் இருக்கா. ஸோ இந்த பட்டனை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே சூப்பர். இப்போ பேக் வந்துடலாம். இப்போ அது பக்கத்துலேயே பாருங்களேன், அந்த ஸ்பீக்கர் ஐக்கான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் இருக்கும். ஸோ அந்த ஈக்குவலைசர் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஸோ அந்த ஈக்குவலைசரை கிளிக் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ் பூஸ்டர்னு இருக்கும், பேஸ் பூஸ்டர். இதை கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பர். ரொம்ப வேறு லெவலாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மேலே இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக சொல்லலாம், இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு சேவ் ஐக்கான் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஷேர் மாதிரி தான் அது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. இதே மாதிரி ஃப்ரேம் ரேட்லாம் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறீங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க தான் இந்த ஒரு லைக் தான். அண்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் நிறைய பேருக்கு போய் ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்டு நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக காட்டாது, அவ்வளோ சீக்கிரம் வியூஸும் வராது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே இவ்வளோ கிளியராக உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கிளியராக பொறுமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ கிளியராக சொல்லி தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அதே மாதிரி கைன்மாஸ்டரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ளஸ் டுட்டோரியல் வீடியோ வேணுன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, tata bye bye from ASD.